அது அல்லாஹ்வுடைய திருப்தி. இறைவனின் திருப்தி தான் வேண்டும் என்றால் நோன்பில் இருந்து இந்த பயிற்சியை கூட பெறலாம். உள்ளுக்குள்ள எந்த சோர்வும் இருப்ப ஒன்னு 2 பேர் ஊரோட கொண்டாடி இருக்கலாம். என்ன ஊரோட கொண்டாடி என்ன ஆகுது? அல்ல வறுமை நாள் அதையா கேட்பான். நான் எந்த நாளில் சொன்னேனோ அந்த நாளில் நீ கொண்டாடினாய. நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரியணும். இதுதான் நபி வழி என்று தெரிந்து விட்டதற்கு பிறகு நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் பெற பார்த்துட்டீங்க. எங்க கிட்ட வந்து சொல்றீங்க, நாங்க ஏத்துக்கல. இப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்கள் ஒரு குடும்பம் மட்டும் தனித்து விடப்பட்டால் கூட, உங்க அறிவிப்பை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட நீ பெருநாள் கொண்டாடிட்டு போங்க. ஏன்? மார்க்கம் அப்படித்தான் சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை தான் முதன்மையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள். உஹது போர்க்களத்தில் அனஸ் பின் நதர் என்கிற நபித்தோழரின் வாழ்க்கை நமக்கு பாடம் இல்லையா?